ஹலோ மிஸ்டர் கிரஞ்ச், இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து சமூக வலைத்தளங்களில் விடியலேருந்து இப்போ நேரம் ஒரு 5:30-6 மணி ஆகுது. இந்த நேரம் மட்டும் பேசப்படுற ஒரு விஷயம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ரத்னா ஒரு பெண்ணை நோக்கி துவாக்க காட்டிக்கொண்டு நிற்கிறேன். அந்த ஃபோட்டோ வச்சு தான் வந்து சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு விவாதங்களும் ஒவ்வொரு கருத்துக்களும் பதிவிடப்பட்டு வருது. இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் புலான் பகுதியில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ரத்னாவுக்கு சார்பாக வந்து அவற்றை பெயரில் ஒரு காணி ஒன்று இருக்குது, அவருடைய பரம்பரை சொத்துன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காணி சம்பந்தமாக குறிப்பிட்ட சில மாதங்களாக பிரச்சனை போய்கொண்டது. என்ன சொன்னால், அந்த காணி பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த காணி பராமரிப்பு இல்லாததால் சுற்றி வர இருக்கிற மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக வந்து இறைக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக பேசப்பட்ட விஷயம் வந்து அவருடைய காணிக்குள்ளே இருக்கிற பாம்புகளால் அச்சுறுத்தலாக இருக்குது, இது ஒருக்கா துப்புரவு செய்யணும்னு சொல்லி ஏற்பட்ட விவாதங்கள் போய்கொண்டிருந்தது. இந்த நிலையில் வந்து அவர் அந்த காணியை துப்புரவு செய்வோம்ன்றதுக்காக அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன். அங்கு சென்ற போது அந்த துப்புரவு பணிக்காக வந்து ஒரு சில இயந்திரங்கள் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட போல, அப்படி கொண்டு வரும்போது எனக்கு அறிந்த தகவல்களின்படி இன்னும் ஒருவருடைய காணிக்களாக தான் அந்த இயந்திரங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதா. அப்படி கொண்டு வரும்போது அந்த பக்கத்து காணிக்காராக்கள் போய் பிரச்சனை பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதில் நான் வந்து அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் தோக்கோரை நிற்கிறார், இவா வந்து அது தோக்கோரை நிற்கிற பட்சத்திலேயும் வந்து கல்லால் எடுத்து அர்ஜுனாவை வந்து தாக்கிய ஒரு சந்தர்ப்பம். அவர் நான் சுடுவன் என்றேன், நீ இவா நான் 7 மண்டா சுடு பார்க்கலாம் என்ற மாதிரி சொல்லுறேன். இந்த மாதிரி விவாதங்களும் போது அவர் வந்து லைசன்ஸோட கண் வச்சிருக்கிறவரா, சரியா? அப்போ அந்த நேரத்தில் வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவருடைய பாதுகாப்பு கருதி அந்த துப்பாக்கியை வெளியில் எடுத்தாக வந்து தெரிவிக்கப்படுது. ஏன்னு சொன்னா அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் வந்து இவ்வாறு நான் காணி சம்பந்தமான ஒரு துப்புரவு பணிக்கு போன போது குறிப்பிட்ட பிரச்சனை ஏற்பட்டது. இந்த இடத்துல வந்து இந்த நபரால் எனக்கு அதிகமான பிரச்சனை இருந்தது, என்னை தாக்கி இருக்கிறா, கல்லால் எல்லாம் மறிஞ்சிருக்கிறா என்று சொல்லி அவர் வந்து இது அந்த நேரத்தில் இந்த பாதுகாப்புக்காக நான் கண்ணை வழியில் இருக்கிறான்னு சொல்லி அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அந்த முறைப்பாடின் பேரில் வந்து அந்த பெண்ணை விசாரணை கைதியாக வந்து போலீஸ் நிலையத்தை அழைத்திருக்கணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம், அந்த பெண்ணுக்கு இப்போதான் குழந்தை கிடைச்சிருக்கு. குழந்தை கிடைச்சி கிட்டத்தட்ட 1 வயது பூர்த்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன், 1 வயது குழந்தை. அப்போ அந்த பெண்ணுக்கு குழந்தைய முக்கியத்துவம் இருக்குல்ல, அதாவது குழந்தைய தாயோடு தான் இருக்கணும், பால் ஊர்க்கணும், பராமரிப்புகள் காரணமாக வந்து அந்த குழந்தையும் இவாவோட இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து ஜெயிலில் விசாரணை கைதியாக வந்து அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் வந்து இருக்கணும். அந்த குழந்தையும் இருக்கிறதா என் மனசுக்கு நெருடலாக இருக்குது. இதுக்கங்கால அந்த வீடியோ ஆதாரங்கள் பார்க்க ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களை போய்கொண்டிருந்தது. அவள் கல்லோடு நிற்கிற மாதிரியும் வந்து அவர் துவக்க காட்டுற மாதிரியும் கல்லால் எறிகிற மாதிரியும் வீடியோ இருக்கு. அப்போ இது சம்பந்தமாக 2 தரப்பு பிரச்சனைப்பட்டிருக்கு. இதுக்கங்கால அந்த குறிப்பிட்ட வீடியோ ஆதாரத்தை வச்சு நாங்கள் இவரெல்லாம் பிள்ளை இவரெல்லாம் சரியான முடிவெடுக்க இயலாது. இருந்த பட்சத்தில் ஒரு தரப்பு வந்து முறைப்பாடு செஞ்சிருக்கு காவல் நிலையத்தில். இந்த மாதிரி நேரத்தில் வந்து பேசிக்கான ஒரு எஜுகேஷன், பேசிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு போலீஸ் நிலையத்தில் இருந்து விசாரணைக்காக ஒரு ஆள் அழைத்தேக்கு திருப்பண்டு நாங்கள் போயிடாது. ஒரு சட்ட ரீதியான ஒரு அறிவுரையோடையோ இல்லாட்டி ஒரு லோயரோடையோ, ஒரு லோயரின் அட்வைஸோடையோ, ஒரு லோயரை துணைக்கு கூட்டியில் போயிருக்கலாம். ஒருவேளை துணைக்கு கூட்டியில் போயிருந்தால் இவ அந்த சூழ்நிலை, இவா கைக்குழந்தை அந்த சூழ்நிலை கருதி அவாவுக்கு ஜாமீனோ இல்லாட்டி வந்து குறிப்பிட்ட இவா உள்ளுக்கே இருக்க வேண்டிய நிலைமை இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கலாம். இருந்தாலும் வந்து பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கின குற்றத்துக்காக வந்து தச்சமயம் வந்து அவள் விசாரணை கைதியாக வந்து போலீஸ் நிலையத்தில் அவாவும் அவருடைய பிள்ளையும் இருக்கணும். இதுக்கங்கால வேற என்னென்ன பிரச்சனை இருந்தது, உண்மையாக வந்து இதுக்கு யாரில் பிள்ளை யார் இந்த பிரச்சனையை தொடங்கி நான் கொண்டதுன்னு சொல்லி சரியான ஒரு தகவல் வந்து கிடைக்கப்படாவிட்டாலும் வந்து ராமநாதன் கொடுத்த முறைப்பாடின் அடிப்படையில் வந்து அந்த பெண்ணை வந்து இப்போ விசாரணை கைதியாக வந்து உள்ளுக்க வச்சிருக்கணும். இதுக்காக உங்களுக்கு ஏதாச்சும் மேலதிக தகவல்கள் தெரிஞ்சாவோ இல்லாட்டி இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்து யாரில் சரி யாரில் பிள்ளை இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்து தெரியுமா இருந்தால் கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க.